தம்பி, சொல்லுண்ணா. எங்கடா இருக்கிற? வீட்டில். நான் வேலைக்கு போலியா? இல்லைண்ணா, இன்னைக்கு போகல. ஏன், என்னாச்சு? சும்மா தான். சொல்லுங்க, என்னாச்சா? சங்கம் கூட்டம் இருக்குதுடா, சங்கத்துக்கு கூட்டத்துக்கு கொடுக்குறாங்கடா. சங்கத்துலையா? ஆ. நான் வரலண்ணா, போனா நீ. ஏன்டா, என்னாச்சு? வரல, எனக்கு பிடிக்கல. என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். ஆ. எனக்கு பிடிக்கல, கூட்டத்துக்கு வர பிடிக்கல. நீங்கள் போங்க. என்னடா டேய், நம்ம தொகுதியில் போடுறாங்க, ம். நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லிக்கிறாங்க, நீ இப்படி சொல்ற? நான் வரலண்ணா, எனக்கு விருப்பம் இல்லைண்ணா வர்றது. என்ன கஷ்டம் உனக்கு? சொல்லு, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இப்போ தீர்த்து வச்சிருக்கீங்களா? இப்போ இல்ல, சொன்னா தானடா தெரியும் என்னன்னு. எனக்கு வர பிடிக்கல, எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல, வரவும் பிடிக்கல, அவ்வளோதான். ஏன், என்ன போன கூட்டத்துக்கு வரும்போது கூட நல்லா தானே கவனிச்சு அமிச்சாங்க, என்ன உனக்கு? கவனிக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஆ. எனக்கு இது நடக்கிறது ஒன்றும் பிடிக்கல. ஏன்டா சும்மா பத்துன்னு கிடக்கிறதுக்கு வந்தா ஒரு 10 ரூபாய் கரைக்கல உனக்கு? நான் எல்லா டைமும் காசுக்கே வருவாங்களாண்ணா, ஏன்னா நீ வேற. என்னாச்சு, என்னதான் சொல்ல, சொன்னாதானடா தெரியும். சொல்றான்டா என்ன பிரச்சனைன்னு. என்ன இப்போ சரி, இப்போ யார்கிட்ட கூட்டணி வைக்க போறாங்க? கூட்டணி வந்து சொல்லியாடா இது வரைக்கும்? இப்போ உனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எதுவும் சொல்லியே. பாஜக கூடன்னு பேசினுக்கிறாங்களா இல்லையா? ஆமாண்டா, தகவல் வருது அந்த மாதிரி. ஆனா உண்மை என்னன்னு தெரியல, இது வரைக்கும் சொல்லலையா? ஏன்னா என்னடா சொல்றது உனக்கு? நானு உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா தெரியாத மாதிரிலாம் இது பண்ணாத. இப்போ இவங்க மேலே ஒரு சின்னையாவும் பெரியவும் அடிச்சுங்கிறதுக்கு நாம பலிகடாவா இவங்களுக்கு? ஏன்டா, என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது. குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லாதண்ணா. ஆ. குடும்ப பிரச்சனைனா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்லையா? நம்மளே தானே அது பாதிக்குது. ஆமாண்டா, எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குது, என்ன பண்றது. அவரு பெரிய ஒரு கட்சியில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போஸ்டிங் போட்டாரு. இவரு வந்துட்டு போட்டாரு. இப்ப கட்சியில உண்மையா உழைச்ச எவன் வந்து இப்ப கட்சியில இருக்கிறாங்க எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டாங்களா இல்லையா? ஆமாண்டா, அது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான் செய்யுது. இந்த போன ஏதோ ரிப்போர்ட்டருங்கெல்லாம் பேட்டி எடுக்கும் போது கூட இவரு நம்ம அண்ணனை அசிங்கப்படுத்திட்டாரு அவரு சின்னவரு. என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எங்களே கஷ்டமா தான் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் இல்லடா, நம்ம ஆளுங்களை பாத்துக்கணும், நம்ம தானே பார்க்கணும். அதுக்காக தானே எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குது. யோசினா நல்லா யோசி, ஜாதினு யோசி, கூட்டானு யோசி, கட்சின்னு யோசி. நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல, அவ்வளோதான். ஏண்டா, நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தாதான்டா இதெல்லாம் நடக்கும். பசங்களே நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க, படிச்ச பசங்க, நீங்களே இந்த மாதிரி வரமாட்டோம் சோர்ந்து போனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றதுடா? டே, நம்ம ஆளுங்க முக்கியம்டா நம்மளுக்கு. நம்ம ஆளுங்க முக்கியம்னா நம்ம ஆளுங்களுக்கு பண்ணணும் முதல்ல. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க நீயே சொல்ல? 4 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட ஏரியால இருக்கிற அதிமுக காரங்கிட்ட எல்லாம் நான் போய் பேசின உட்காந்துக்கிறேன். சரி, இந்த புள்ளிங்க கூட தான் எப்படி இருந்தாலும் சேர்ந்து வேலை பார்க்கணும். அவங்க கூட சேர்ந்து நான் பேசினுக்கிறேன். இப்போ பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நம்ம? கரெக்டு தான்டா, எங்களுக்கே தெரியுது. அவன் வந்து தெருவுல நின்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். அவங்க கூட போய் கூட்டணி சொல்லி உக்காந்துக்கிறாரு இவரு. நீங்க இதுக்கு வேற பேசினுக்கிறீங்க. இப்ப இதுங்க நம்ம புள்ளிங்களுக்கு செய்யணும்னு சொல்றவரு நம்ம நல்லதுக்கெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி ஜிகே மணி என்ன சொல்லியிருந்தாரு? ஏன்னா திமுக கூட கூட்டணி சொன்னாரே இல்லையா? ஆமா. அப்பயாவது போயிக்கலாம். இதுக்கு இவங்க முந்திக்கிறாங்க விசிக்கா. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான், நாம எங்க இருக்கிறோம்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமா, கொஞ்சம் முன்னாடியே முடிவு எடுத்துருக்கணும். இவங்க எங்கடா குடும்ப சண்டையில தான் நம்ம கவனம் செலுத்துறானுங்க. நம்ம எங்க கட்சிக்காரங்க யார என்ன, நம்ம என்ன பண்றோம், எது பண்ண என்ன போறோம்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆளுங்கன்றனா நம்ம ஜாதின்னு ஒண்ணு இருக்குதுலடா, அதையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீ வேற சும்மா இருந்தா அவன் காசு தரான், எங்க போவான்,
அவன் அதிகமா காசு தரான், அவன் கூட தான் போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கு எல்லாம் ஒன்றும் பண்ற மாதிரி இல்லைங்க. ஏன் இவங்க இவங்க இல்லைன்னா இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, சின்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா சொல்லலாம்ல. இந்த கட்சி தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட நிக்கலாம்னு வையே. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுனா ஆளுக்கு ஒவ்வொரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து பேரு அதிமுகன்னு சொல்றாரு, இவர் வந்து பாஜகன்னு சொல்றாரு. எது பக்கம் போய் நிக்கும் நீனு? ஆமா, என்ன பண்றது, நம்ம எல்லாம் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம தான் பாதிக்கப்படுறோம். நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்குது. ஏரியா ஊருக்குள்ள போய் நம்ம எவங்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது, எப்படி வேலை பார்க்கறது, அவங்க மூஞ்சில முடியுது, நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது. நீ விசிகாரன் கூட்டினானே கூட்டம் திருச்சியில. ஆமா, நமக்கு சேருமா அப்படியே? நம்மளுக்கு சேர்ந்துச்சு, ஒரு காலத்துல சேர்ந்த சேகராமையா இருந்துச்சு. இந்த மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களே வண்டலூர்ல, என்ன கூட்டம் வந்துச்சு தெரியுமா? சரி சரி சரி, வரட்டும். கடைசியா மத்தவன் வந்து நம்ம கிட்ட வந்து கூட்டு எவ்வளவு நாள் ஆகுது? எப்படின்னா நாம் இந்த பாமக காரன் தான் இவன் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது, எவ்வளவு நாள் ஆகுது? எல்லாருக்கிட்டையும் போய் கையை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை தான் நமக்கு இப்ப. ஆமா ஆமா, புரியுது. எல்லாம் இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். காடு வெட்டியார் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு கட்சி, சரியா? இல்ல, கட்சிக்கு உயிரை குத்து அவனையே உயிரை எடுத்து போட்டீங்க. இப்போ வந்து நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பண்றாங்க, நமக்காக பண்றாங்க, இன்னும் நம்பின்னு உட்காந்துருங்க தம்பி. காடு வெட்டி குரு இருந்தாரு, அவரு இருந்த வரைக்கும் நம்ம சங்கம் எப்படி வேலை பார்த்துச்சு, நமக்கு என்னென்ன பண்ணாரு எல்லாம் நமக்கு தெரியாம இல்லடா. உன்னை விட நான் அரசியல்ல எவ்வளவு பாத்துருக்கிறேன். நீ எல்லாம் சின்ன பையன், இப்பதான் வந்திருக்கிற அரசியலுக்கு. எவ்வளவு பாத்துருக்கீங்களே. சரி சரி, இவ்வளவு நாள் இருந்தீங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க தானே ஓடி வந்து நிக்கிறாங்க. அதுதானே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. பிரச்சனையே அவங்க அதை யோசிக்க மாட்டீங்க நீங்க. நீ வேற. சரிடா வாடா, பொறுப்பு ஏதாவது போடுவாங்க. நம்ம என்ன இப்ப ஏதாவது கஷ்டப்படதானே பொறுப்பு போடுவானுங்க. சரி, நீ போய் கஷ்டப்பண்ணா உன்னை யாருன்னா இப்ப நான் தடுத்துனா? நானு கூட்டத்துக்கு போவாத, நம்ம சங்கத்துல கூப்பிடுறாங்க நீ கூட்டத்துக்கு போவாதன்னு சொன்னவங்க நானு. போங்க, போயிட்டு நல்லா ஒழிங்க, சந்தோஷமா இருங்கம்மா, சந்தோஷமா. இப்ப நம்ம ஊர்ல நம்ம வேலை பார்க்கலாம், நம்ம ஊருக்காரன் எப்படி மதிப்பான் நம்மள சொல்லு? நம்ம கட்சி எப்படி மதிப்பான்? வேணாப்பா, மதிக்கவே வேணாப்பா. எனக்கு வந்து நான் கூட்டத்துக்கு வரல, எனக்கு இல்ல, நீ என்ன முடிவு எடுத்தாலும் என்ன முடிவு